வளர்ப்பு பாதுகாப்பு சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக அரசு புறம்போக்கு மேய்ச்சல் இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு அகற்றித் தர கோரி ஆஸ்டின், பாக்கியமுத்து, மாரி, பெருமாள் உள்ளிட்டோர் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எங்களுடைய பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாத்தான்குளம், பருத்திப்பாடு, ஆழ்வாநேரி ஆகிய கிராமங்களை சார்ந்த குடும்பங்கள் விவசாயம் செய்தும் ஆடு மாடுகள் மேய்த்தும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த மேய்ச்சல் நிலத்தை நம்பியே உள்ளது. ஆனால் தனிநபர் அந்த மேய்ச்சல் நிலத்தை ஆக்கிரமித்து பொது பாதையையும் அடைத்து விட்டனர். இதனால் எங்களுக்கு விளைநிலங்களுக்கு செல்லக்கூட முடியவில்லை. மேய்ச்சல் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு செய்யும் அந்த தனிநபர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தனிநபர் ஆக்கிரமிப்பு அகற்றித் தர நாங்குநேரி வட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அளித்த மனுவில் தெரிவித்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வாநேரி பஞ்சாயத்து, பருத்திப்பாடு பஞ்சாயத்து, அம்பூர்ணி சாத்தான்குளம் பஞ்சாயத்து, இந்த 3 பஞ்சாயத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய நிலவியல் பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து உள்ளார்கள். இது நிமித்தம் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை ஏக்கர் விவசாய இடங்களை விவசாயம் பண்ண முடியாத மாதிரி தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தனிநபர் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள், வழியை ஒதுக்க முடியாங்க. அதுக்காக தான் நம்ம மண்டே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ கலெக்டருக்கு சென்றடைந்து கண்டிப்பாக இந்த விவசாய மக்களுக்கு வழி கிடைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகையால் சீக்கிரத்தில் அங்கே ஒரு மெட்டல் சாலை அமைத்து தரும்படி கோரிக்கை வைக்கிறோம். ஆகையால் திருநெல்வேலி கலெக்டர் கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இவர்களிடம் ஆக்கிரமிப்பை எடுத்து அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடு மேய்ப்பவர்களுடைய மேய்ச்சல் இடங்களையும் ஆக்கிரமித்துள்ளார்கள், வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் என்னோட இணைந்து இன்னைக்கு பத்திப்பாடு பஞ்சாயத்தை சார்ந்தவங்க, நெல்லைப்புறம், ஆனாச்சாத்தாங்குளம் பஞ்சாயத்து, அதுபோக ஆழ்வாநேரி பஞ்சாயத்து, இதெல்லாம் 3 பஞ்சாயத்துக்கும் பொதுவான ஒரு நடப்பாதை. இன்றைக்கி அது தனிநபர்களுடைய ஒரு ஆளுகைக்குள்ளே என்ன செஞ்சுட்டு போய் கேட்டாச்சுன்னா, நாங்கள் நேரிலலாம் போய் கேட்டுருக்குறோம், நீங்கள் பாதை அடைக்கக்கூடாது, பாதெல்லாம் அதுக்கு ராணி மங்கம்மாச்சாலை இதை நீங்கள் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டதுன்னா, நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் பொதுமக்களாகி கிராமத்து மக்களும் மேற்கொண்டு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் அதை சார்ந்தவர்களும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறோம், பல முறை என்ன செஞ்சுருக்கோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கு. இது 6வது முறை இந்த ட்ரிப்பு. இதை சார்ந்த தாசில்தார்கிட்ட என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ, முறையாக பண்ணணுமோ நாம் பொதுமக்களாகி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. ஆனால் இதில் யாருமே எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன இன்னும் அவங்களுடைய கவனத்துக்கு போய் அதை என்ன பண்ணணும், யாது பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்குள்ளே வர முடியாங்க. அதனால அதை என்ன செய்யணும்னா, எங்களுக்கு உடனே அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இந்த மனு இன்னைக்கு கொடுத்துருக்கிற மனுவை எடுத்து மறுபரிசீலனை செஞ்சு எங்களுக்கு அது நடப்பாதையாக மாற்றி தரணும். ஆகையால் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக நிறைய தடவை மண்டே பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே ஆதாரங்கள்லாம் வைத்திருக்கிறோம். கலெக்டரை நேரில் பார்த்தே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ கடைசி கட்டமாக எல்லாமே இப்போ பிடிஓ ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கிங்க. அந்த பிடிஓ ஆஃபீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.